ஸோ அதிலே வந்து அதிகாரம் 27:41 சொல்கிறாரு, அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் மூப்பர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தார்கள். ஸோ அவங்களும் அங்கே இருக்கிற அந்த மறைநூல் அறிஞர்கள் குருக்கள் அந்த சமய தலைவர்கள்லாம் அவங்களும் வந்து அவரை வந்து கேள்வி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 2 கழுவுகள் நடுவில் அவர் வந்து நிறுத்துகிறாங்க. மீன் பழி சொல்கிறாங்க. மீன் பழி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கல்வர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சிலுவை மரணத்தை இவருக்கு தராங்க. அதிலே வந்து பாருங்கள், ஒரு கல்வன் வந்து என்ன பண்ணுறான், அவரை பற்றி ஏசப்பா பற்றி தெரியுது, அவனுக்கு ஏசப்பா பற்றி தெரியுது. ஏசப்பா வந்து அங்கே அந்த சமுதாயத்தில் வந்து எப்படி நடந்தாருன்றது தெரியுது. ஸோ தெரிஞ்சு அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் இயேசுவே நான் வந்து பாவி, நீங்கள் வாழ் வீட்டுக்கு சொல்கிறப்போ பரலோகம் போகிறப்போ என்னை நீங்கள் அழைத்து கொண்டு போன்றான். உடனே அவர் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு, அவனுடைய துணிச்சலை பாராட்டுறாரு. அது அந்த இடத்துல வந்து தலைமை சங்கத்தார்கள் மூப்பர்கள்லாம் வந்து அவரை திட்டுறாங்க, அடித்தாங்க, ஏசப்பாவை எவ்வளோ பழி சுமத்துறாங்க. ஆனால் அவர் நல்லவன்றது வருவார்ன்றது இந்த கல்வருக்கு தெரியுது. ஸோ அந்த சிலுவையில் நடுவில் 2 பேரும் கல்வராக இருந்தால் கூட அதை ஒரு கல்வன் என்ன பண்ணுறான், மனம் திரும்புகிறான். மனம் திரும்புறதுனால உடனே வந்து அவர் வந்து வான்வீட்டில் இருப்பாயினுடைய அவர் வந்து பரலோகம் போகிறப்ப இவரை இட்டுன்னு போயிட்டார். ஏசப்பாவை அவரை இட்டுன்னு போய் பரலோகம் வான்வீட்டில் வச்சுட்டாரு, பரலோகத்தில் வச்சார். ஏன் நான் சொல்ல வரேன்னா, இதுதான் வந்து நம்ம கடைசி காலத்தில் ஆண்டவர் 2ஆம் வாக்கி வரப்போது நம்ம வந்து இன்னும் மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மனம் மாறுங்கள். அவன் குற்றவாளியாக இருந்தால் கூட பாருங்கள், அவன் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து அங்கே இருக்கிற மக்களை எதிர்த்து எல்லாத்தையும் எதிர்த்து தான் அந்த ஆண்டவர் இயேசுவை நம்பி அவன் வந்து என்னை வந்து நான் பாவியை ஏற்றுக்கொள்ள சொல்கிறான். ஸோ அது மாதிரி ஆண்டவர் இயேசு உடனே என்ன பண்ணுறாரு, பர்மிஷன் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து நான் மாணவீட்டில் போகிறப்ப நான் பரலோகம் போகிறப்ப நீங்கள் என் கூட வந்துடுவேன்னு. ஸோ அது மாதிரி தான். ஆனால் அந்த காலமாக கேட்கல. இவன் கேட்டால் பாருங்கள், கடைசி காலம் வர வரை நம்மளுக்கு மனம் மாற கடவுள் ஏசப்பா வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுமாதிரி மனம் மாறி நீங்கள் வந்து விரைவில் மனம் மாறி ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவருக்காக வாழ்ந்தீங்களா அவருன்னு உங்களுக்குன்னு ஒரு வேலி போட்டு உங்களை வேலிக்குள்ளே அவரை வச்சுருப்பார்.